உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய கையில் இந்த இருதய ரேகை அப்படின்னு இருக்கும். இந்த கையில் சுண்டு விரலிலிருந்து அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இப்படி கீழே இருதய ரேகைன்னு வரும். உங்களுடைய 2 கையில் இருக்கக்கூடிய இருதய ரேகையும் ஒன்றா சேருங்க. ஒரே நேர்கோடு, ஒரு நூல் பிடிச்ச மாதிரி, ஒரு கோடு போட்ட மாதிரி ரெண்டும் ஒரே நேராக வச்சுக்கோங்க. இப்படி முன்னப்பணும் இல்லாமல், ஓகேங்களா? வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய சுண்டு விரலில் இருக்கக்கூடிய 3 ரேகைகளையும் பாருங்கள், செக் பண்ணுங்கள். இந்த இந்த இருதய ரேகையை ஒரே நேர்கோடாக வச்சுட்டு இந்த 3 கோடுகளையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுவும் ஒரே நேர்கோடாக இருக்கணும், 2 கையில் இருக்கக்கூடிய சுண்டு விரலும். அப்படி இல்லாமல் ஒரு சுண்டு விரலோட ரேகை மேலே இருக்குது, ஒரு சுண்டு விரலோட ரேகை கீழே இருக்குன்னா உங்களுக்கு சோலார் பிளெக்ஸஸ் இம்பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுடைய கையை அப்படியே கூட அப்படி மேலே வச்சு முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி வச்சிங்கன்னா கூட உங்களுடைய 2 சுண்டு விரலும் ஒரே ஹைட்டாக இருக்கான்னு பாருங்கள். அல்லது இப்படி ஏறி இறங்கியிருக்கும். சில பேருக்குலாம் இவ்வளோ டிஃபரெண்ட்டாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தான் இருக்கும். கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தான், சோலார் பிளெக்ஸஸ் இம்பேலன்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்மளுடைய உடம்பே இப்படி சொல்லும். இப்போ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு அந்த தொப்புள் கொடி மூலமாக ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. அதை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா உங்களுடைய ரேகைகள் ஒரே நேர்கோட்டுக்கு வரும். கை ஆட்டோமேட்டிக்காக இறங்கி ஏறி இருந்தது ஸ்ட்ரைட்டாக வரும். இதே போல் கால்லையும் சோலார் பிளெக்ஸஸ்ன்றதை செக் பண்ணுவாங்க.